friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம instant தோசை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். யூசுவலாவே நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினா அது தோசையும் சட்னியும் தான். பட் சில டைம்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து தோசை மாவு இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் இன்ஸ்டண்ட்டான ரெசிபி. உங்களுக்கு தோசை மாவு 2 நிமிஷத்தில் பண்ணிடலாம், அதுவும் வெறும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அரிசி மாவு, அப்புறமா 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வீட்லேயே எப்படி பர்ஃபெக்டான தயிர் செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க. நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குது. ஸோ வாங்க போய் இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 கரண்டி அளவுக்கு மாவை உள்ளே சேர்த்துட்டு நல்லா தோசை மாதிரி விரிச்சிருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1 மினிட் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பராக இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக சாம்பார் சட்னி கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய தோசையோட அதே டேஸ்ட் இதுலேயும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் தோசை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.